ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கின் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் லீவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸு ப்ளஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், ப்ரோ இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. இது நான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸும் கிட்டத்தட்ட லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ 38% சம்திங் அடி வாங்கியிருந்துச்சு. அசட் குவாலிட்டியும் வீக்காக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 281 வரைக்கும் போயிட்டு 273ல் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன், இதில் நான் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கிறேன் ஆக்சுவலி. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லிக்விடிட்டி வந்து நாங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க தேவைப்பட்டால். ஆனால் லிக்விடிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அசட் குவாலிட்டி, ரெவன்யூ, ப்ராஃபிட் வந்து நெட் லாஸு, ரெவன்யூ 38% காலி, அசட் குவாலிட்டி வீக்காக இருந்துச்சு. பட் நான் இதில் ரிஸ்க் எடுத்திருக்கிறேன், ஒரு லாங் டேர்மில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். பட் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை கன்சிடர் பண்ணது உங்களோட ஓன் ஒப்பீனியனாட்டே இருக்கட்டும். நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். பட் எவ்ரி டிப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, மணப்புரம் ஃபினான்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில இது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். முத்தூட் ஃபினான்ஸ் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணேன், பட் இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது, ஏன்னா அது ரொம்பவே மேலே போயிடுச்சு. மணப்புரம் ஃபினான்ஸ், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, அது ரிலேட்டட் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 40% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்கிற ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸு. இதில் வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு 17 ப்ரோக்கரேஜஸ் வந்து கவரேஜ் கொடுக்குறாங்க. ஆவரேஜ் ரேட்டிங் ஆட்டு பார்த்தீங்கன்னா 4.8 சொல்கிறாங்க, அதாவது 5க்கு 4.8. டார்கெட் ப்ரைஸ் வந்து 1494 ரூபா சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1161 ரூபா இருக்குது. 29% மேலே போகும்னு சொல்கிறாங்க. கிராம்ப்டன் கிரீவ்ஸு 17 அனாலிசிஸில் இதுக்கு 462 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது 31% மேலே போகும். கரண்ட் லெவல் வந்து 352 ரூபா இருக்குது. ஏசிசி 5க்கு 4.5 ரேட்டிங் கொடுக்குறாங்க. 16 ப்ரோக்கரேஜ் கவரேஜில் டார்கெட் ப்ரைஸ் 2317 ரூபா சொல்கிறாங்க. 22% மேலே போகும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1904 ரூபாவில் இருக்குது. அஸ்ட்ரல் பைப்ஸ் இது வந்து 4.8 ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1919 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1526, 26% மேலே போகும்னு சொல்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸுக்கு 14 ப்ரோக்கரேஜஸ் கவரேஜில் 5க்கு 4.6 ரேட்டிங் சொல்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 19457 ரூபா சொல்கிறாங்க. 31% மேலே போகும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 14855 ரூபா. எனாமி லிமிட்டெடுக்கு வந்து 12 ப்ரோக்கரேஜஸ் கவரேஜ் சொல்கிறாங்க. 5க்கு 4.8 ரேட்டிங் கொடுக்குறாங்க. 821 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 40% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 583 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. ஆயில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேட்டிங் வந்து 5 சொல்கிறாங்க. 10 ப்ரோக்கர்ஸ் வந்து ஆவரேஜ் ரேட்டிங் வந்து 5 சொல்கிறாங்க. இதில் 39% வந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. 590 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 424 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருக்குது. இப்கா லெபார்டரிஸுக்கு 4.67% ஆவரேஜ் ரேட்டிங் சொல்கிறாங்க. 13 ப்ரோக்கரேஜஸ் கவரேஜில் டார்கெட் ப்ரைஸ் 1815 ரூபா, 32.5% மேலே போகும்னு சொல்கிறாங்க. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1370 ரூபாவில் இருக்குது. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் 4.6 ரேட்டிங் சொல்கிறாங்க. 10 ப்ரோக்கரேஜஸ் கவரேஜில் 601 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 28% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 470 ரூபாங்கிறது இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு 4.4% ரேட்டிங்கு, 12 ப்ரோக்கரேஜஸ் கவரேஜில் 737 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 20% மேலே போகும்னு சொல்லி 613 ரூபாங்கிறது இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது. யூகோ பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, யூகோ பேங்க் 2700 கோடி நாங்கள் ஃபினான்ஷியல் 26க்கு ரைஸ் பண்ண போகிறோம். QIP மூலமாட்டு வேரியஸ் ஸ்டான்ஜஸ்லாம் ரைஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த பேங்கோட MD அண்ட் CEO இருக்கிற அஸ்வானி குமார் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க் கொடுத்த அப்டேட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2700 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம். 2700லேருந்து ஒரு 3000 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜியில் வந்து அப்டேட்டு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 66 ரூபா 96 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பங்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் சொல்லியிருக்காங்க. பிளாக் டீல் மூலமாட்டு 13.25% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் கைவசம் இருக்குது மார்ச் 2025 கணக்குப்படி. ஸோ சம் அமௌண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1.4% வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ண போகிறதாட்ட அப்டேட். 20 கோடி ஷேரு, 1300 கோடி டைல்யூஷன் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேக் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் குறைச்சிட்டு தான் வராங்க. இது மாதிரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எக்ஸிட் பண்ணிட்டேன், பட் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி ஸ்டாக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரி கொடுத்த அப்டேட்டு. லலிதா ஜுவல்லரி மார்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் இப்போ IPOவுக்கு அப்ளை பண்ண போகிறதாட்டு சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு பேஸ்ட் ரீட்டைல் ஜுவல்லரி கம்பெனி தான்.
கிட்டத்தட்ட 56 ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செபிக்கு இப்போ பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஜூன் 6ஆம் தேதி. ஸோ 1200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டும் 500 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டும் ரைஸ் பண்ண போகிறதாட்டு கிரண் குமார் ஜெயின் அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டு ஜுவல்லரியில் உங்களுக்கு காம்படிஷன் பண்ணுறது ரீட்டெயில்ஸில் டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், மனோஜ் வைபவ் ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், பிசி ஜுவல்லர்ஸ், பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லர்ஸ், சென்கோ, தங்கமயில், ட்ரிபோ வாண்டாஸ், பீம்ஜி சவரி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. இது போக ஜோயலுகாஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. 1985 தான் இன்கார்பரேட் ஆகிருக்கு இந்த லலிதா ஜுவல்லரி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் 12 ஸ்டோர்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 56 ஸ்டோர்ஸ் வந்து 4 to 6 சிட்டிஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, யூனியன் டெரிட்டரி புதுச்சேரியில் கூட அவங்க இது பண்ணியிருக்காங்க. சிஏஜிஆர் growth வந்து 43.62% இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபினான்ஷியல் 22-24 16,788 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து 359.8 கோடியாக இருந்திருக்கு. மார்ச் 2024 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16,788 கோடி. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 262 கோடி பண்ணியிருக்காங்க 9 மந்த் பீரியடில். அதே மாதிரி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12,594 கோடியாக இருந்திருக்கு. ஸோ ஓவர்லாட்டு ஒரு நல்ல டீசன்ட் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ க்ரோத் தான் பண்ணியிருக்காங்க இந்த லலிதா ஜுவல்லரி மாட்டு. ரீட்டைல் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ ஐபிஓ வர போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்ஸ் வரட்டுன்னு அப்டேட் பண்ணுறேன். மேபி இந்த ஐபிஓ வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் அவங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணதை பார்த்துட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஹியூண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலி பில்ட் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸை வந்து இந்தியாவில் டெவலப் பண்ண இருக்கிறாங்க லோக்கலி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைப்ரிட் பவர் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸை வந்து இந்தியாவில் டெவலப் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹியூண்டாய் மோட்டர்ஸு. நெக்ஸ்ட் இன்க்ரெட் ஈக்விட்டிஸ் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஆட்டோ அந்த மாதிரி பங்குகளில். இதில் ஃபர்ஸ்ட் அவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸ்டாக் வந்து 14.3% கரண்ட் லெவலில் வந்து மேலே போகும். 2,200 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது டிசிஎஸ்க்கும் இதே தான் சொல்கிறாங்க. இன்க்ரெட் 5.4% மேலே போகும். 3,589 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸுக்கு இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ், டிவிடெண்ட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 10,800 டார்கெட் ப்ரைஸ், 20.3% மேலே போகுமா. மாருதி சுசுக்கிக்கு ஆட் ரேட்டிங் 13,621 டார்கெட் ப்ரைஸ், 12.3% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்குக்கு 21% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1,430 டார்கெட் ப்ரைஸு. அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,550 டார்கெட் ப்ரைஸ், 22.8% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. பஜாஜ் ஆட்டோவுக்கு ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 21.5% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 10,400 டார்கெட் ப்ரைஸு. இன்டர்க்ளோப் ஏவியேஷனுக்கு வந்து ரெடியூஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 43.7% இந்த ஸ்டாக் டவுன் சைட் போகும். 3,030 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. டாடா ஸ்டீலுக்கும் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 47.9% இந்த ஸ்டாக் டவுன் சைட் போகும். 82 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 28% ஹையஸ்ட் அப்சைடு போகும்னு சொல்கிறாங்க. 830 டார்கெட் ப்ரைஸு. லூப்பினுக்கும் ஆட் ரேட்டிங் 22.8% மேலே போகும். 2,400 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க லூப்பினுக்கு. ஸோ இது வந்து இன்க்ரெட் தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேட்டை சொல்கிறாங்க. இன்க்ரெட் ஈக்விட்டிஸ் தான் அந்த அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஹட்கோ வந்து 750 கோடி நாங்கள் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. க்ரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்டு இதில் பேஸ் சைஸ் வந்து 500 கோடி, க்ரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்டு ஒரு 250 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறதாட்டு அப்டேட் சொல்லியிருக்காங்க. நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க ஹட்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து சைனா, யூரோப்பு, ஜப்பான், சுவிட்சர்லாந்து இங்கேருந்து இம்போர்ட் ஆகிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் போட்டிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுக்குறாங்க. அது எவ்வளோத்துக்கு போட்டிருக்காங்கன்னா பெர் கிலோகிராமுக்கு $0.87 பெர் எம்டிக்கு $388 வரைக்கும் போட்டிருக்கிறதாட்ட அப்டேட் சொல்கிறாங்க. இதில் வந்து அனிமல் ஃபீடு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விட்டமின் ஏ, பால்டிமேட்டு, இன்சொல்யூபிள் சல்ஃபர் இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்கிறதாட்ட அப்டேட் சொல்கிறாங்க. இது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் தான் இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம டொமஸ்டிக் கம்பெனிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது போட்டிருக்காங்க. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணாங்க. இப்போ எஸ்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட லெண்டிங் ரேட்ஸை வந்து 30 பேசிஸ் பாயிண்ட் குறைக்க போகிறதாட்டு அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ லெண்டிங் ரேட் மேபி ஒரு 30 பேசிஸ் பாயிண்ட் குறையலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்பிஐயோட பாலிசி ரேட் கட்டுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கொடுத்த அப்டேட் மேபி குறையலாம் 30 பேசிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க.
கார்டன் டிசி பில்டர்ஸ் வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்வீடன் அண்ட் டென்மார்க் கூட போட்டிருக்காங்க. ஏன்னா மெரைன் இன்ஜினியரிங் அவங்களோட மெரைன் இன்ஜினியரிங் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு க்ரூஸ் வெசலை வந்துலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கொலாபரேஷனில் வராங்க. இது வந்து கார்டன் டிசி பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பெர்க் பொர்புலேஷன் அப்படிங்கிற கம்பெனி கூட தான் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் சிஸ்டம்ஸ் அது மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் அது டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கார்டன் டிசி பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் பேஸ்டு சன்ஸ்டோன் அவங்களுக்கு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டு அவங்களோட மெரைன் இன்ஜினியரிங் போர்ட்ஃபோலியோ இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஹேரி ரிவி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இவி செக்மெண்ட்டில் எம்ஜி மோட்டார்ஸு அடுத்தது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராட்ட வந்து பயங்கரமாக காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் அந்த ஹேரி ரிவி வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட அந்த பிஇவி 9 அந்த மாதிரி கட்ட கார் கம்பெனிஸுக்கு அந்த மாதிரி காருக்கு ஒரு காம்படிஷனாக வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஹேரி ரிவியை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஇமேஜின் எலக்ட்ரிக் போர்ட்ஃபோலியோவில் வந்து இந்த ஹேரியர் ரிவியை வந்து இப்போ மறுபடியும் கொண்டு வராங்க. இது வந்து 20 lakh ப்ளஸ், அதாவது இதுக்கு ப்ரைஸ் வந்து 20 லட்சத்துக்கு மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க டாட்டாவோட ஹேரி இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காம்படிஷன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்யூவி செக்மெண்ட்டில் எலக்ட்ரிக் காரில் டாட்டா வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராக்கும் சரி அதே மாதிரி JSW எம்ஜி மோட்டார்ஸ் கார் கம்பெனிஸுக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டரி பாலிசிங் மீட்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 5லேருந்து 7 வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 அதுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசிங் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பவர் கிரிட்டும் பிஇசியும் பார்த்தீங்கன்னா ஒரு டைஅப்பில் வராங்க. பவர் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் சென்டர் செட்டப் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் வர்றதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் அண்ட் பிஇசி இவங்க வந்து பவர் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் சென்டர் செட்டப் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் வர்றதாட்ட அப்டேட் சொல்லியிருக்காங்க. லென்ஸ்கார்ட் கொடுத்த அப்டேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாட்டு மாறுறதுக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஓ வர போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. $5 billion வேல்யூஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி $1 billion வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க லென்ஸ்கார்ட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து லென்ஸ்கார்ட் கொடுத்த அப்டேட். இவங்களும் ஐபிஓ வர போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.